இவரை வந்து நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுவேன். இவர் வந்து நிறைய வாட்டி தாவேகா கட்சியை பற்றியுமே சரி எல்லாருமே பற்றி அக்யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று திமுக ரொம்ப ஃபேவராக சப்போர்ட்டாக பேசியிருந்தார். பட் ஆனால் நேற்று இந்த பிரபு மினிஸ்டர் வந்து இந்த கனிம வளங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக அவர் வந்து அதை லாக் பண்ணது சீல் பண்ணதெல்லாம் வந்து மனசார உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணார். அவர் சொன்னது கூட முக்கியமான திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இது உண்மையிலேயே வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம் அவர் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து அவர் மேலே அந்த பார்வையை மாறிச்சு. இன்னொன்று கனிம வளங்கள் வந்து இத்தனை நாளாக இல்லீகலாக நடந்திருக்கு. அதை வந்து ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து சீல் பண்ணுற தைரியம் வந்து இன்னைக்கு வந்து புது மினிஸ்டர்ஸ்க்கு யங் மினிஸ்டர்ஸ்க்கு வருது அப்படின்னா இப்போ இத்தனை வருஷமாக ஏன் இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தாங்க? இது உண்மையாக சொல்ல போனால் ஆக்சுவலாக பார்த்தா இதுக்கு வந்து தமிழக அரசை விமர்சிக்கிற அதே ஆட்கள் வந்து தமிழக அரசை பாராட்டணும். நீங்கள் ஒருத்தரும் பாராட்டுறதை பொறுத்து தான் அடுத்தடுத்த முன்னேறுகள் பாசிட்டிவாக போகும். பட் உங்கள் பாராட்டுக்கு என்னவோ தாவேகா அரசு காத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ இவர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாமரத்தில் கூட அவர் வந்து நல்ல நல்ல இனிஷியேட்டிவாக பண்ணுறாங்க. நிறைய எம்எல்ஏஸ் வந்து அவங்க இனிஷியேட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வி ஆர் வெயிட்டிங். நாங்கள் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். எங்களுக்கு பொறுமை இருக்குது. உங்களை திருப்பி கொண்டு பதவியில் உட்காந்து சம்பாதிக்க வைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் குதிக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஏன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன ஆதாயம் தெரியல. பட் ஓகே, ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம், பாசிட்டிவாக இருக்குன்னு நம்புகிறோம். நடக்குது பார்ப்போமே. என் பேர் மேக்ஸ்.